இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது. தற்சமயம் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பது எதுவாயினும் அதிலேயே சிக்கி நிற்காமல் முறையான துயரத்துடன் அழுங்கள். நீங்கள் உணர்வதை தேவனிடம் சரியாக கூறுங்கள். தேவையான எல்லா கட்டங்களையும் கடந்து வாருங்கள். ஆனால் வருங்காலம் குறித்த நம்பிக்கையோடு இருங்கள். ஆனந்தம் அடைவீர் அன்றாடம் வாழ்வில் நிகழ்ச்சியில் இன்று எங்களோடு இணைந்திருப்பதற்காக நன்றி. என் மனதில் இருப்பதை என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் மிக ஆவலாயிருக்கிறேன். நிச்சயமாக அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிவேன். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் காயமடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் தேற்றப்பட வேண்டியது மெய்யாகவே அவசியமாயிருக்கிறது. புண்படுவது, உணர்வு ரீதியாக மனோ ரீதியாக புண்படுவது என்பது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். எதை குறித்த கவலையாயிருக்கிறீர்கள், அதை உங்கள் மனதை விட்டு அகற்ற முடியவில்லை. யாரோ உங்களை புறக்கணித்திருக்கலாம் அல்லது மிகப்பெரிய ஒன்றை இழந்திருக்கலாம். எனவே இந்த துயரம் மற்றும் தனிமை குறித்தே இன்றும் நாளையும் நான் பேச விரும்புகின்றேன். துன்பத்தின் பாதையினூடே கடப்பது இயற்கையானதுதான் என்பது ஒரு வகையில் ஏற்கக்கூடியது என்றாலும், நீங்கள் அதை நீண்ட காலத்துக்கு அனுமதித்தால் அது உண்மையில் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். எனவே இன்று உங்களை உற்சாகப்படுத்த முடியும் என்று நம்புகிறேன். ஒரு மிகச்சிறந்த வேத பகுதியான 2 கொரிந்தியர் 1:3-4 தொடங்க விரும்புகிறேன். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இது எனக்கு விருப்பம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவராகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அது மிகவும் அருமையானது. அது தேவன் நம்மை தேற்றுகிறார் என்கிறது. ஆனால் நாம் ஆறுதல் அடையும்படி மட்டும் அவர் நம்மை தேற்றுவது இல்லை. மாறாக துன்பப்படும் மற்றவர்களிடையே நாம் பழகும் போதும் தேவன் நமக்களித்த அதே ஆறுதலை எடுத்து அவர்களுக்கு அளிப்பது எப்படி என்றும் நாம் அறிவோம். அதைத்தான் நான் இன்று இங்கேயும் செய்ய முயல்கிறேன். இதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வேதனையில் இருந்தால் தேவன் அக்கறை கொள்கிறார். நாங்களும் கூட. உங்கள் கஷ்டங்களில் நீங்கள் நிச்சயம் தனிமையை உணர்கிறீர்கள் என்று நான் அறியவும் உணரவும் முடியும். ஆனால் இன்றைய நாள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் எதிர்காலம் குறித்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்கட்டும் என்று நான் மையாய் ஜெபிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:18 சொல்கிறது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். எனவே நாம் நமது மாம்ச கண்களால் காணக்கூடியவைகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்காமல் நம்மால் காண முடியாதவைகளையும் விசுவாசமுள்ள இருதயத்தால் காணும்படி பவுல் சொல்கின்றார். ஆனால் உண்மை என்னவென்று சொல்லப்போனால், நாம் காணக்கூடியவற்றை விட நம்மால் காண முடியாத ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்து கொண்டிருப்பவைதான் மிகவும் அதிகம். எப்படி நாம் இந்த பூமியில் உட்கார்ந்து கொண்டு நம் அற்ப சொற்ப திட்டங்களை வகுத்து கொண்டு எதிர்காலம் குறித்த அனைத்தையும் வடிவமைக்க முயற்சித்து கொண்டு இங்கே என்ன நடக்கும் அங்கே என்ன நடக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றும், தேவன் எத்தனை மகத்தான திட்டங்களை நமக்காக வைத்துக்கொண்டு நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றும் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒருவேளை உங்கள் வாழ்வின் மிக மோசமான தருணத்தை நீங்கள் இந்த நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான வாய்ப்பே உங்கள் கண்களுக்கு தென்படவில்லை என்றாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களுக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் அதை நம்பாவிட்டால், நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொன்றுமே அவரது வாக்குத்தத்தங்களை நம்புவதாலேயே வருகிறது. நாம் தேவனிடமிருந்து அவரது வாக்குறுதிகளை நம்புவதாலேயே பெற்றுக்கொள்கிறோம். அதாவது பெறுவது என்னும் வார்த்தை நம்புவதை குறிக்கும், நம்புவது எனும் வார்த்தை பெறுவதை குறிக்கும். எனவே நீங்கள் எந்த அளவுக்கு காயப்பட்டிருந்தாலும் சரி, காரியங்கள் மாற முடியும் என்றும் உங்கள் முன்பதாக ஒரு பிரகாசமான எதிர்காலம் உள்ளதென்றும் நீங்கள் விசுவாசிக்க தேவன் விரும்புகிறார். சரி, தனிமையாய் உணர்வதென்றால் நீங்கள் ஒற்றையாக நிற்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சொல்லப்போனால் ஓர் அறை முழுவதும் உள்ள மக்களுடன் இருந்தும் நீங்கள் கூச்சத்துடனும் பயத்துடனும் இருந்தால் தனிமையை உணர்வீர்கள். ஒருவேளை உங்களிடம் யாரும் நெருங்கி வரவோ பேசவோ இல்லை. சாத்தான் அப்போது உங்களிடம் அநேக பொய்களை கூறலாம். உன்னை யாரும் நேசிக்கல, யாருக்கும் மேலே அக்கறை இல்லைன்னு. ஆகவே நீங்கள் மற்றவர்களோடு இருக்கும்போது அவர்கள் அறியாத ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம். அதை நீங்கள்
அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். நீங்கள் கவலையாய் இருக்க உங்களை சுற்றி அவர்கள் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் தனியாய் உணர்வீர்கள். தனிமையாய் உணர்வதற்கு நீங்கள் தனியாய் இருக்க வேண்டும் என்பதில்லை. தனியாய் இருந்தும் தனிமையாய் உணர தேவையும் இல்லை. அவை இரண்டையும் நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். தனிமையாய் உணர நீங்கள் தனியாய் இருக்க வேண்டும் என்பதில்லை. தனியாய் இருந்தாலும் தனிமையை உணர தேவையும் இல்லை. காரணம், நாம் ஒருபோதும் தனிமையாக இல்லை என்பதே சத்தியம். ஏனென்றால் தேவன் சொல்கிறார், அவர் நம்மை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை என்று. நாம் பார்க்கவும் தொட்டு உணரவும் ஒரு உறவை தேடுகிறோம் என என்னால் உணர முடிகிறது. ஆனால் தனியாய் இருப்பதால் தனிமையை உணர்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்யக்கூடியது என்னவென்று தேவன் வழிநடத்த கேட்பதே நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. சில சமயம் நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் அப்படியே இப்போதும் சரிந்து உட்கார்ந்து கொண்டு யாராவது வந்து நமக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவுதான் தனிமையாக இருந்தாலும் அதே போன்று தனிமையாக உணரும் அநேக மக்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறார்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று அவர்கள் யாரையாவது தேடிச் சென்று அவர்களுக்கு உதவி செய்வதுதான். ஆனால் நாம் துயரம் மற்றும் தனிமைக்கான காரணங்களை பற்றி இப்போது பேசுவோம். துயரமும் தனிமையுமே நம் இன்றைய சமுதாயத்தின் இரு பெரும் பிரச்சனைகள் என்று நான் கேள்விப்படுகிறேன். இதை நான் சொல்ல வேண்டும். நீங்கள் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்கும் போது துயரப்படுவது இயற்கையானது, அது தேவையானதும் கூட. அதை உங்களுக்கு நீங்களே அனுபவித்துக் கொள்ளவில்லை என்றால் அது நீங்காமல் உங்களுக்குள்ளேயே ஆறாத்துயராய் ஓடிக்கொண்டு அநேக பல்வேறு வழிகளில் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு ஆரோக்கியமான சரியான முறையில் துயரப்படுவது என்பது என்னாலும் நீங்கள் துயருற்ற நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும்படி ஒரு துயரத்தின் ஆவி உங்கள் வாழ்வை முழுவதும் விழுங்க விட்டுவிடுவதனின்றும் வேறுபட்டது. இது மிக சுவாரஸ்யமாக எனக்கு தோன்றுகிறது. அதாவது பழைய ஏற்பாட்டு நியமங்களின் கீழ் மக்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படும் போது ஒரு குறிப்பிட்ட நாட்கணக்கில் அவர்கள் துக்கம் அனுஷ்டிக்க விடப்பட்டனர். அதன் பின்பு தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்ப வேண்டும். சவுல் தன் அழைப்பில் தவறிய போது அவனை ராஜாவாக அபிஷேகம் செய்த தீர்க்கதரிசி சாமுவேலிடம் தேவனே தாம் அவனை ராஜாவாக்கியதை குறித்து மனஸ்தாபப்படுவதாக கூறினார். மேலும் அவனிடமிருந்து அதிகாரத்தை அவர் பறிக்க வேண்டியிருந்தது. சவுலின் வாழ்வை குறித்து ஏராள நம்பிக்கையை எழுப்பியிருந்த சாமுவேல் மிகவும் ஏமாற்றமடைந்து மனம் வருந்தி சவுலுக்காக துக்கித்து கொண்டு இருந்தார். 1 சாமுவேல் 16 தேவன் சாமுவேலிடம் சொன்னார், சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நானோ அவனது ஸ்தானத்தில் ஒரு புது ராஜாவை அபிஷேகித்துள்ளேன். ஆகவே தேவன் அவனிடம் தெளிவாக சொன்னார், நீ அதை விட்டு கடந்து போக சமயமாயிற்று. இப்போது நான் கொண்டுள்ள திட்டங்களை கைக்கொள்ளும் நேரம். மேலும் வேறொரு உதாரணம் அல்லது சூழ்நிலை உபாகமத்தில் காணப்படுகிறது. அங்கே மோசே மரித்து விட்டார். ஜனங்கள் 30 நாட்கள் அவருக்காக துக்கிக்கும்படி அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த 30 நாட்கள் நிறைவேறிய போது தேவன் யோசுவாவிடம் சொன்னார், மோசே மரித்து விட்டான், இது தொடர்ந்து செல்ல வேண்டிய நேரம். நீங்கள் அன்புக்குரிய ஒருவரை இழந்திருந்தால் உங்களுக்கு அதை மேற்கொள்ள 30 நாட்களே உள்ளன என்று யோசனை சொல்லும் அளவு நான் ஒன்றும் முட்டாள் அல்ல. ஆனால் அவர்கள் துக்கம் கொள்வதற்கான காலத்திற்கு தேவன் ஒரு எல்லையை குறித்ததில் ஒரு சுவாரஸ்யம் இருப்பதாக நினைக்கின்றேன். அது நமக்கு ஒரு செய்தியை தருகிறது. அதாவது நீங்கள் அதை சும்மாவேனும் இழு இழு என்று இழுத்து நீட்டிக்கொண்டே போய்கொண்டிருக்க முடியாது என்பதே அது. இன்று காலை என்னிடம் ஒருவர் தங்கள் தந்தையார் மரித்து விட்டது பற்றியும் அவரது பெற்றோரின் திருமண வாழ்க்கை 65 ஆண்டு காலம் நீண்டது என்றும் கூறினார். நல்லது, நெடுங்காலம் இணைந்திருந்த ஒரு வாழ்வு அது. அவர் தன் தந்தை மரித்து 4 மாதங்கள் ஆனதாகவும் தன் தாயாருக்கு அது எத்தனை கடினமானதாக இருக்கிறது என்றும் என்னிடம் கூறினார். அவர் தொடர்ந்து எல்லாம் சரியாக ஓராண்டாகும் என்கிறார்கள் என்றார். சரி, அதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. அதன் பிறகும் கூட நாம் இழந்தவர்களை குறித்து சில காரியங்களை நினைவூட்டக்கூடிய இன்னும் சில தருணங்கள் நமக்கு நேரிடலாம். அல்லது யாரோ ஒருவர் ஒரு சமயத்தில் ஏதேனும் ஒன்றை கூறிவிட நாம் அந்த தனிமை மற்றும் துயரத்தின் மற்றொரு அலை எழும்புவதை உணரலாம். ஆனால் இதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஜீவன் சுவாசத்தோடு இருக்கிறீர்கள் என்றால் தேவனுக்கு உங்கள் வாழ்வை குறித்த ஒரு திட்டம் உண்டு. தேவனுக்கு உங்கள் வாழ்வை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. வழக்கமான நிகழ்வுகளில் சிக்கி நின்று கொண்டு அதை நீங்கள் இழந்துவிடக்கூடாது. காரணம், அது ஒருபோதும் திரும்ப தொடரப்போவது இல்லை. ஆமேன். சரி, ஜனங்கள் ஒருவேளை தங்களது அதீத கூச்ச சுபாவத்தினாலும் அதிக பயத்தினாலும் ஒருபோதும் யாரையும்
தேடிச் செல்லாமல் தங்களையே தனிமைப்படுத்திக் கொண்டு மற்றவர்கள் தங்களை தேடி வர வேண்டும் என்று விரும்புவதால் தனிமையாய் உணரலாம். ஜனங்கள் தங்கள் வாழ்வில் புறக்கணிக்கப்பட்டோ துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகியோ கூட தனிமை மற்றும் துயருற்றவர்களாக இருக்கலாம். வேதனையான சிதைக்கப்பட்ட ஒரு குழந்தை பருவம் இருந்திருக்கும். நானும் அப்படித்தான், உங்களில் அநேகர் அப்படித்தான். எனக்கு நேர்ந்தவர்களின் காரணமாக உண்மையில் எங்கும் எதற்கும் லாயக்கானவள் என்று நான் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. யாரிடமும் சொல்ல முடியாத இந்த பெரிய ரகசியத்தை எனக்குள் நான் ஒளித்து வைத்துக் கொண்டிருந்ததால் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று உணர்ந்தேன். இதேபோல் தற்போது இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் எத்தனை பேர் உண்மையில் உங்களை யாருமே அறிந்திருக்கவில்லை என்று நினைக்கிறீர்கள் என்று நான் அறியேன். ஆனால் தேவன் அறிவார். வேதம் சொல்கிறது, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. இது எபிரேயர் 4:15-16 உள்ளது. நமது பலவீனங்களை, இயலாமைகளை, மனநிலைகளை புரிந்து கொள்ளுகிற இயேசு என்னும் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கின்றார். அவர் நம்மை புரிந்து கொள்கிறார். காரணம், நம்மை போலவே அவர் மாம்ச சரீரத்தில் இருந்தார். நாம் கடந்து சென்றதை அவரும் கடந்து சென்றார். எனவே இயேசு என்னை அறிந்துள்ளார், அவர் என்னை புரிந்து கொள்கிறார், அவர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார், நம்மை நேசிக்கிறார் என்பதால் அது எப்போதும் என்னை தேற்றுகின்றது, உற்சாகப்படுத்துகிறது. ஒருவர் விவாகரத்தின் காரணமாகவோ, அன்புக்குரிய ஒருவர் மரித்ததினாலோ தனிமையில் அல்லது துயரத்தில் இருக்கக்கூடும். முதுமை அடைந்தவர்கள் சிலவேளை தங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது, இனிமேல் தங்களுக்கென்று ஒன்றுமில்லை என்று நினைத்து தனிமையை உணரலாம். மீண்டும் இதை கவனியுங்கள், நீங்கள் சுவாசத்துடனும் ஜீவனுடனும் இருக்கும் வரை தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டத்தோடும் ஒரு நோக்கத்தோடும் உங்களுக்கென ஒரு வாழ்வை நிச்சயம் வைத்திருக்கிறார். எப்போதுமே நமக்கு இருக்கும் சிறப்புகளில் ஒன்று எது என்றால், நம்மை கடந்து மற்றவர்களுக்காக நாம் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்பதுதான். என் அநேக பிரசங்கங்களில் எப்போதும் நான் அதை சொல்கிறேன் என்று அறிவேன். ஒருவேளை நீங்கள் கூட நினைக்கலாம், ஜாய்ஸ், எல்லாவற்றுக்கும் அதுவே தீர்வாகி விடாது என்று. ஆனால் நான் சொல்கிறேன், அது நிச்சயமாக அநேக காரியங்களுக்கு தீர்வாக இருக்கிறது. அதாவது, நம்மை பற்றி அதிகம் நினைத்து கொண்டிருப்பதை விட நாம் இருக்கும் இதே நிலைமையில் அல்லது இதைவிட இன்னும் மோசமான நிலைமையில் இருக்கும் மற்றவர்களை பற்றி யோசிப்பது. வாழ்வின் நிலைமை மாற்றங்களோடு செல்கிறவர்கள் தனிமையை உணரலாம். ஓய்வு பெறுகிறீர்கள், அடுத்து என்ன செய்வதென்ற உத்தேசம். பிள்ளைகள் உயர்கல்வி பெற வேண்டி வீட்டை விட்டு பெயர்ந்து கல்லூரிக்கு போகிறார்கள். ஒருவேளை நிறைய சிறு பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருக்கலாம். அவர்கள் மழலையர் பள்ளிக்கோ அல்லது முதல் வகுப்புக்கோ அதுபோன்ற வேறு ஒன்றிற்கோ செல்ல தொடங்கலாம். ஒருவேளை சில பெற்றோர்கள் ஒரு வழியாக தங்களுக்கென்று வீட்டில் தனித்திருக்க நேரம் கிடைக்கப் போகிறது என்று பரவசப்படலாம். ஆனால் மற்றவர், அதாவது நான் பார்த்த தாய்மார்கள் மெய்யாகவே ஒரு கடினமான காலத்தினூடே செல்வார்கள். காரணம், தங்களது நாளை செலவிட வழக்கமாக அவர்கள் செய்து வந்தது இனி ஒருபோதும் செய்ய தேவைப்பட போவதில்லை. பெரும்பாலும் அன்புக்குரிய ஒருவரை இழப்பது, வாழ்க்கை துணையின் பிரிவு, குழந்தையின் மரணம், தாய் அல்லது தந்தை அல்லது சகோதரி அல்லது சகோதரனின் அல்லது மிக மிக நெருங்கிய நண்பரின் மரணம் மிக மிக நம்மை உருக்குலைய செய்துவிடும் என்பது வெளிப்படையான ஒன்று. ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் சென்று ஆதியிலிருந்து உங்களை ஆறுதல் படுத்த தொடங்கும்படி அவரை அனுமதித்து, நீங்கள் இழந்தவைகளை நினைப்பதற்கு பதிலாக அந்த குறிப்பிட்ட உறவினால் விளைந்த நீங்கள் நினைவு கூறக்கூடிய ஒவ்வொரு நன்மையானவற்றையும் நினைப்பதும் அவர்களை உங்கள் வாழ்வில் அடைந்ததற்காக வாழ்நாள் முழுவதும் மகிழ்வதும் மிக நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மனதை பற்றி நான் அதிகம் போதிப்பது முட்டாள்தனமாக தோன்றும் என்பதை நான் உணர்ந்தே இருக்கிறேன். ஆனால் நமக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையுமே நம் மனதோடு தொடர்புடையவை என்று நினைக்கிறேன். உண்மையில் அது ஒரு விஷயத்தை நாம் எப்படி பார்க்கப் போகிறோம், அதை குறித்து எப்படி நினைக்கப் போகிறோம் என்பதை பொறுத்தது. ஒன்று தெரியுமா, உண்மை என்னவென்றால், நம் வாழ்வில் யாரோ ஒருவரை இழந்ததற்காக நாம் துன்பப்படும் போது உண்மையில் நாம் நமக்காகவே துன்புறுகிறோம். காரணம், இழந்து போனவர்கள் என்னவோ நாம் தான். அந்த நபர் கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியானால் அவர் மிக மேன்மையான ஒரு இடத்தில் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிவோம். அதனால் ஒன்றும் வேதனை நிற்கப் போவதில்லை. சில சமயம் நீங்கள் அந்த வேதனையை வர விட்டுவிட வேண்டும். அதை அப்படியே துன்பப்படுத்திவிட்டு அதன் வழியிலேயே தேவன் உங்களை தேற்றுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அதை கடப்பீர்கள், அதை மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு நீண்டதொரு வாழ்க்கை மீதம் உள்ளது. தேவன் உங்களுக்கென்று ஒரு புதிய திட்டத்திற்கான அபிஷேகத்தையும் வைத்துள்ளார். நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கையானது எந்த தருணத்திலும் நன்மையான ஒன்று உங்களுக்கு நடக்கக்கூடும் என்பதற்கான ஆக்கப்பூர்வ அணுகுமுறையாகும். மக்களுக்கு கடினமானதாக காணப்படும் மற்றொரு சந்தர்ப்பம் அவர்கள் ஓய்வு பெறும் காலமாகும். இப்போது உங்களையே சமாளிப்பது எப்படி என்று உங்களுக்கு தெரியாது. குறிப்பாக நீங்கள் மற்றும் உங்கள் அடையாளத்தின் பெரும்பான்மை உங்கள் பணியையே சார்ந்தது என்றால், அப்போது நீங்கள் இனிமேல் ஒன்றுமில்லை என்பது போல் உணரத் தொடங்குவீர்கள். அப்போது உங்களையே நீங்கள் கேட்பீர்கள், இப்போது நான் யார்? நீங்கள் என்பது ஒருபோதும் உங்கள் வேலை இல்லை. உங்கள் பணி என்னவென்பதையும் நீங்கள் யார் என்பதையும் எப்போதும் பிரித்தறிய நீங்கள் கற்றிருக்க வேண்டும்.
இதை பற்றி ஏற்கனவே நெடுங்காலம் யோசித்து வந்திருக்கிறேன். அதாவது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களுக்கு தலைமை ஏற்றி இப்போது நான் செய்து வருவதை செய்ய முடியாது போனாலும் அப்போதும் தேவன் நேசிக்கிற ஒரு முக்கியமான நபராகவே நான் இருப்பேன். காரணம், என் தகுதியும் மதிப்பும் கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதில் இருக்குமே தவிர என் வேலை அதை நிர்ணயிக்க நான் நிச்சயம் விடமாட்டேன். ஒருவேளை ஒரு இயற்கை பேரழிவில் உங்கள் இல்லத்தை இழந்து விட்டீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். எல்லா படங்கள், பொருட்கள் எல்லாம் போய்விட்டன. பிறர் உங்களுக்கு கொடுத்த அன்பளிப்புகள், நீங்கள் ஆசையாக வாங்கிய உங்கள் உடைகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள். உங்கள் வீடு இடிந்து கிடக்கிறது. அது எத்தனை கஷ்டமானது என்று சற்று சிந்தியுங்கள். அதை உங்களால் தாங்க முடியாது. இந்த நிலைமை தங்களை சூறையாடவிட்டு ஆழ்ந்த மன அழுத்தத்திற்குள் விழுந்திடும் மக்களை கண்டிருக்கிறேன். ஆனால் என் ஜீவன் பிழைத்துள்ளது. அவையெல்லாம் வெறும் பொருட்களே. அவற்றிலும் அதிகமானவற்றை நான் அடைய முடியும் என்போரையும் கண்டிருக்கிறேன். பெரும்பாலான பிரச்சனைகளின் தீர்வானது அவை குறித்த நமது கண்ணோட்டம், நம் அணுகுமுறை ஆகியவை நம் தீர்மானத்தையே சார்ந்துள்ளது. சில வேளை ஒற்றை பெற்றோர் மிக தனிமையை உணரக்கூடும். நண்பரே, கேளுங்கள், அதை நான் அறிவேன். எனது முதல் மகன் பிறந்து சில நாட்களில் ஒரு சில காலப்பகுதிக்கு நான் ஒற்றை பெற்றோராக இருந்திருக்கிறேன். ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் டேவ் மேயரை என் பாதையில் நடத்தினார். என் மகன் 1 வயதுக்கு சற்று கடந்த போது, ஓராண்டும் 1 மாதத்திற்கும் குறைவான நாட்களான போது டேவும் நானும் திருமணத்தை செய்து கொண்டோம். ஆனால் ஒரு குறுகிய காலப்பகுதிக்கு நான் ஒற்றை பெற்றோராக இருக்க வேண்டியிருந்தது. நான் முதலாவதாக மணந்திருந்த மனிதர் பெற்றோருக்கு தகுதியற்றவர். ஆக நான் எப்போதும் ஒற்றை பெற்றோராக இருக்க வேண்டும் என்று யோகித்தேன். அது கடினம் என்று அறிவேன். விலைவாசியும் மிக அதிக கஷ்டம். எல்லாவற்றிலும் நீங்களே சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். ஆனால் மீண்டும் இங்கே தேவன் எப்போதும் உங்கள் ஸ்தானத்திற்கு தேவையான கிருபையை தருவார். நான் நிச்சயம் நம்புகிறேன். அதாவது நீங்கள் ஒரு ஒற்றை பெற்றோராக இருந்தால் தேவன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொன்றிற்குமான கிருபையை தருவார் என்று நம்புகிறேன். அவர் பிறர் ஒருவருக்கு இல்லாத கிருபையை உங்களுக்கு அருளுவார். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல மனோபாவத்தை கொண்டிருக்க வேண்டியது முக்கியம். ஏனென்றால் தேவ கிருபையையும் பெற்றுக்கொண்டு தன் நிலைமைக்காக எப்போதும் முறுமுறுத்துக் கொண்டிருப்பது உண்மையிலே இல்லாத ஒன்று. எனவே உங்கள் வாய்களை தேவ வார்த்தையோடு இணைக்க செய்ய முயற்சித்து சொல்லுங்கள், தேவன் என்னை தினந்தோறும் பலப்படுத்தி நான் செய்ய வேண்டியதை செய்வதற்கு தேவையான திராணியை தருவார் என்று நான் நம்புகிறேன். உங்களைப் போல அதே நிலைமையில் இருக்கும் மற்றவர்களோடு தொடர்பிலும் ஐக்கியத்திலும் இருங்கள். ஆனால் கூடி உட்கார்ந்து நிலைமை எவ்வளவு கஷ்டமானது என சும்மா புலம்புவதற்கல்ல, மாறாக உங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நீங்கள் கையாளும் வழிகளை பற்றிய யோசனைகளை பகிர்ந்து கொள்ளவே. அடுத்ததாக, உங்கள் சரீரத்தில் உண்டான வியாதி வருத்தங்களும் கூட மிகவும் சவாலாக இருக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன். அதிலும் கூட நீங்கள் மிக தனிமையை உணரக்கூடும். உதாரணமாக சொன்னால், ஒரு அறை நிறைந்த மக்கள் மத்தியில் மிக மோசமான முதுகு வலியால் தாங்க முடியாது என்னும் அளவிற்கு நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது மற்ற அனைவரும் சிரித்து பொழுதை மகிழ்ச்சியாக எடுத்துக் கொண்டிருக்க நீங்கள் நினைக்கிறீர்கள், என் உணர்வுகள் யாருக்காவது தெரியுமா? ஆம், நிச்சயம், இயேசு அறிவார். உங்கள் உணர்வுகளை மிக சரியாக அறிந்தவர் அவர். உங்களை புரிந்து கொள்கிறார். உங்கள் மனதை நன்கு அறிவார். உங்கள் வாழ்வுக்கான ஒரு நல்ல திட்டம் அவரிடம் உண்டு. தனிமை என்னும் அவ்வார்த்தையின் பிரதான வரையறை என்னவென்றால் கைவிடப்பட்ட நிலைமையாகும். கைவிடப்படுவதென்றால் என்னவென்று நான் அறிவேன். எனக்கு ஒரு மிக சிறந்த வாழ்க்கை இருப்பதை இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். உலகெங்கும் உள்ள மக்களுடன் சுவிசேஷத்தை தொலைக்காட்சியின் மூலம் பகிர்ந்து வருகிறேன். ஒரு படகு சுமை அளவுக்கு புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். தேவன் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆனால் பாருங்கள், என் அனைத்து தேவைகள் மற்றும் நோக்கங்களுக்காக ஒரு வீடு இல்லாமல் இருந்த காலகட்டம் என் வாழ்வில் இருந்தது. ஒருபோதும் நான் தெருவில் உறங்கும் நிலை வரவில்லை. ஆனால் என் கணவர், நான் முதலாவதாக மணந்த மனிதர், இல்லை அது தவறு, நான் முதலாவதாக மணந்த பையன், என் முதல் குழந்தையோடு நான் மருத்துவமனையிலிருந்து வெளிவந்த போது எனக்கு 18 வயது, அவருக்கு 19 வயது. இருவரில் ஒருவருக்குமே அறிவில்லை. நான் கர்ப்பிணியாக இருந்தபோது அவர் என்னை கைவிட்டுவிட்டு வேறொரு பெண்ணுடன் சென்று அவரும் நானும் வாழ்ந்து வந்த இடத்திற்கு 2 கட்டிடங்கள் தாங்கி இருந்தார். ஆகவே நான் குழந்தையோடு மருத்துவமனையை விட்டு வந்தபோது எனக்கு போக்கிடமில்லை. அவர் என்னை அழைத்துச் செல்ல வரவில்லை. ஆனால் முடிவில் தன் சகோதரர்களில் ஒருவரை திருமணம் செய்து அவரை இழந்திருந்த ஒரு உறவுக்கார பெண்மணியை அழைத்தார். ஆனால் அப்பெண் ஒரு கிறிஸ்தவர் என்று அறிந்திருந்ததால் ஒருவேளை அவள் எங்களுக்கு உதவக்கூடும் என்று நினைத்தார். காரணம், அவள் ஒரு நல்ல பெண்மணி. அப்பெண் எங்களை தன் வீட்டில் தங்க அனுமதித்தாள். ஆனால் நான் கைவிடப்பட்டு விட்டேன். நான் அவரை மணந்த புதிதில் நாங்கள் கலிஃபோர்னியா சென்றோம். நியூ மெக்சிகோவின் அல்பகர்கே. அங்கு ஓரிரவு அவர் வீடு திரும்பவில்லை. அங்கேயே என்னை விட்டு சென்று விட்டார். அதையே திரும்ப கலிஃபோர்னியாவிலும் செய்தார். ஆகவே தனிமையையும் கைவிடப்படுவதன் வலியையும் நான் அறிவேன். ஆனால் என்னவாயிற்று? என்னை இப்போது பாருங்கள்.
அதுதான் நான் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்பும் செய்தி. தற்சமயம் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பது எதுவாயினும் அதிலேயே சிக்கி நிற்காமல் முறையான துயரத்துடன் அழுங்கள். நீங்கள் உணர்வை தேவனிடம் சரியாக கூறுங்கள். தேவையான எல்லா கட்டங்களையும் கடந்து வாருங்கள். ஆனால் வருங்காலம் குறித்த நம்பிக்கையோடு இருங்கள். வேதம் சொல்கிறது, தேவனின் வாக்குத்தத்தங்கள் தன் வாழ்வில் நிறைவேறுவதை உண்மையில் காண்பான் என்று விசுவாசித்து ஆபிரகாம் நம்பியிருந்தவற்றை நம்புவதற்கான எல்லா சாத்தியங்களும் போய்விட்ட பிறகும் என்று. இதுபோல் அநேக மகத்தான உதாரணங்கள் வேதத்தில் காணப்படுகின்றன. இயேசு சிலுவையிலே கைவிடப்பட்டவராக கதறினார், தேவனே, என் தேவனே, என்னை ஏன் கைவிட்டீர்? கொஞ்சமாவது கற்பனை செய்து பாருங்கள். கெத்செமனே தோட்டத்தில் அவர் நம் சீஷர்களிடம் கேட்டார், 1 மணி நேரமாவது என்னுடன் ஜெபிக்க கூடாதா? ஆனால் அனைவரும் உறங்கிவிட்டனர். அவர் எதிர்கொண்டது என்னவென்று கற்பனை செய்யுங்கள். தமக்கு முன் வருவதையும் தாம் கடந்து செல்கிற வழியையும் அறிந்திருந்தார். ஆனால் அவர் தம் ஜீவனை ஊற்றி நேசித்திருந்த இந்த 12 உத்தம நண்பர்களும் 1 மணி நேரம் கூட விழித்திருந்து அவருடன் ஜெபிக்கவும் அவரை உற்சாகப்படுத்தவும் முடியவில்லை. இயேசு நம்மை புரிந்து கொள்கிறார் என்று வேதம் சொல்வதில் வியப்பொன்றும் இல்லை. காரணம், எல்லா விதத்திலும் நம்மைப் போலவே சோதிக்கப்பட்டும் ஒருபோதும் பாவம் இல்லாதவராய் இருந்தார். பவுல் கைவிடப்பட்டார். இதை கவனியுங்கள். 2 தீமோத்தேயு 4:14-17. கன்னானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும், அது மெய்யாகவே ஒரு விசாரணை, என் முதல் விசாரணையில் ஒருவனும் வரவில்லை, யாருமே வரவில்லை, என்னோடே இருக்கவில்லை. எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அது எனக்கு பிடிக்கும். அவர் சொல்கிறார், எல்லோரும் என்னை விட்டு சென்றார்கள், அனைவருமே என்னை கைவிட்டார்கள். பவுல் யாருக்காக தம் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டாரோ அவர்கள் அனைவரும் அவருக்கு தேவையான போது அங்கே அவருக்காக நிற்கவில்லை. ஆனால் அவரது முதல் மாறுத்தரம் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். உங்களை துன்புறுத்தியவர்கள் மீது ஆசி கூறி உங்களால் ஜெபிக்க முடிந்தால், நீங்கள் மகத்தான ஒரு திருப்புமுனையை நெருங்குகிறீர்கள். ஆனால் இதை கவனியுங்கள், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். அதுதான் அழகு. அதாவது தற்சமயம் நீங்கள் தெய்வ பிரசனத்தை உணராதிருக்கலாம். உங்கள் மாம்ச கண்களால் நீங்கள் அவரை காண முடியாது. ஆனால் தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் இன்று அறிய நான் விரும்புகிறேன். ஏதோ ஒன்று முடிவடைந்து இருக்கலாம், ஆனால் முடிவுகள் எப்போதுமே ஒரு புதிய தொடக்கத்திற்கு வழிவகுக்கின்றன. அதை என்று உங்கள் மனதில் வைத்துக் கொள்வீர்களா? முடிவுகள் எப்போதுமே ஒரு புதிய தொடக்கத்திற்கு வழி வகுக்கின்றன. நீங்கள் உணர்கின்ற வலியிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி நான் என்று உங்களுக்கு சொல்லக்கூடியது எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் முன்னேறி சென்று ஒரு ஆரோக்கியமான விதத்தில் அவ்வேதனையை உணர்ந்து தேவன் உங்களை அதன் வழியே நடத்த விடுவீர்களானால், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு நபராக தயாரிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வருவீர்கள். ஒன்று தெரியுமா? அதாவது நீங்கள் கடந்து வந்த வழியில் இருந்த வேதனை அனுபவங்களை எடுத்து நீங்கள் கடந்து சென்று விடுதலை பெற்ற அதே பாதைகளினூடே கடந்து செல்லும் மற்றவர்களை தேற்றும்படி அவற்றை பயன்படுத்தினால் அதைவிட வேறு எதுவும் சாத்தானை கலங்கடிக்க முடியாது. ஆனால் எப்படியாயினும் உங்களிடம் இருப்பதை பாருங்கள். நீங்கள் இழந்தவைகளையே பார்க்காதீர்கள். நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று, எப்போதும் நாம் இழந்து போனவைகளையே பார்த்து கொண்டும் அவற்றை பற்றியே பேசிக்கொண்டும் இருந்துவிட்டு நம்மிடத்தில் மீதமிருக்கும் கையிருப்பை கணக்கில் வைக்காததுதான். தேவனின் அன்பு எப்போதுமே உங்களுக்கு இருக்கிறது. அவர் உங்களை நேசிப்பதை ஒருபோதும் நிறுத்தி விடுவதில்லை என்கிறார். அவரது அன்பு நிபந்தனையற்றது. தேவன் உங்களை நேசிக்காதிருக்கும் தருணம் ஒருபோதும் உங்கள் வாழ்வில் இல்லை. ஆகவே யாரும் உங்களை நேசிக்கவில்லை என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களை நேசிக்கிறார். அவரிடம் உங்களது வாழ்விற்கான ஒரு நல்ல திட்டம் உண்டு. நீங்கள் இழந்தவைகளை அல்ல, உங்களிடம் இருப்பவற்றை பாருங்கள். அதோடு காலம் எல்லாவற்றையும் மாற்றுகிறது என்பதை நினையுங்கள். எதிர்காலத்தில் காத்திருப்பது என்ன என்று சரியாக காண முடியாவிட்டாலும் உங்கள் பார்வையை அதன் மீது வையுங்கள். உங்கள் கண்களை எதிர்காலத்தின் மீது வைத்து நீங்கள் இப்படி சொல்லலாம், நன்மையான ஒன்று எனக்கு நிகழப்போகிறது என்று நான் நம்புகிறேன். ஆனந்தமடைவீர் அன்றாட வாழ்வில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று நீங்கள் எங்களோடு இணைந்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் துயரம் மற்றும் தனிமை மீதான ஒரு போதனையை நடத்த தொடங்கினேன். உண்மையில் வெறும் போதனை என்பதை விட தற்போது அதே பாதையின் வழியாக சென்று கொண்டிருக்கும் மக்களை உற்சாகப்படுத்தவே விரும்பினேன். இன்றைக்கும் அதே பாதையில் உங்களோட அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் ஒருவேளை தற்போது நீங்கள் அந்த நிலையில் இருக்க நேராமல் இருக்கலாம். அநேகமாக இனிமேல் உங்கள் வாழ்வில் ஒரு சமயம் அந்நிலை வரலாம், அல்லது அப்படி யாரையேனும் நீங்கள் அறிந்திருக்கலாம். எனவே இது அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு இழப்பின் நிமித்தம் தற்போது துன்பப்படுகிற ஒரு நிலையில் இருக்கலாம், அல்லது தனிமையாக உணரலாம், அல்லது உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று கூறலாம், அல்லது தனியாய் இருக்கலாம். ஒற்றை பெற்றோர், முதிர் வயதான ஒரு நபர், அன்பான ஒருவரை இழந்தவராயிருக்கலாம். நீங்கள் விசுவாச கண் கொண்டு காண பழக வேண்டும். காரணம், தற்சமயம் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய எதையுமே நீங்கள் காண மாட்டீர்கள். பவுல் சொன்னார், காணப்படுகிறவர்களை காண்பது மட்டுமல்ல, காணப்படாதவைகளையும் நாம் காண வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று நான் இதை யோசித்துக் கொண்டிருந்தேன். நேற்று கூட இதை குறிப்பிட்டேன் என்று நினைக்கிறேன். அதாவது நம்முடைய வாழ்வை குறித்து நமக்கிருக்கும் சிறு சிறு திட்டங்களை பற்றி யோசித்து அவற்றை தேவன் நமக்காக கொண்டிருக்கும் திட்டங்களோடு ஒப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அதாவது அவர் சொன்னார், அது எரேமியா 1:5 பதிவாகி உள்ளது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆகவே அதை யோசியுங்கள். அதாவது நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்படுவதற்கெல்லாம் முன்பே தேவன் உங்களை அறிந்தார். நீங்கள் ஒன்று விபத்தல்ல. தேவன் ஒரு நோக்கத்தோடு உங்களுக்காக திட்டமிட்டார். நீங்கள் இந்த பூமிக்கோளின் மீது தோன்றுவதற்கெல்லாம் முன்பே உங்களுக்காக திட்டம் கொண்டுள்ளார். எனவே உங்கள் வாழ்வில் என்னதான் நடந்திருந்தாலும் சரி, உங்களை எதுதான் காயப்படுத்தி இருந்தாலும் அல்லது எத்தனை ஆழமாக காயப்படுத்தியிருந்தாலும் சரி, இப்போதும் தேவன் உங்கள் வாழ்வை குறித்து மிக சிறந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். இப்போது அப்படி இல்லாதது போல தோன்றலாம், ஆனால் என் தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து நான் சொல்ல முடியும். அதாவது நீங்கள் மட்டும் தேவனை அனுமதித்தால், நீங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொன்றையுமே தேவன் எடுத்து துன்புறுகிற யாரோ ஒருவருக்கு உதவக்கூடிய அனுபவங்களாக அவற்றை பயன்படுத்த உங்களுக்கு கற்பிப்பார். தேவன் ஒரு தேற்றரவாளர். அதோடு வேதம் சொல்கிறது, அவர் மட்டுமே அளிக்கக்கூடியதான ஆறுதலினால் அவர் நம்மை தேற்ற விரும்புகின்றார் என்று. அதனால் நாம் அவர் நம்மை தேற்றிய அந்த ஆறுதலை எடுத்து ஆறுதல் தேவைப்படும் நிலையில் உள்ள மற்றவர்களை தேற்ற முடியும். காயப்பட்ட மனிதர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று அறிவீர்களா? உங்களுக்கு இதில் பங்கில்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். காரணம், ஒரு வாழ்த்து அட்டையுடன், ஒரு தொலைபேசி அழைப்புடன், ஒரு ஜெபத்துடன், ஒரு அழைப்பிதழுடன் நீங்கள் தேடிச் செல்லக்கூடிய யாரோ ஒருவர் எப்போதுமே இருக்கத்தான் செய்கின்றார்கள். எப்போதுமே நாம் அழைக்கப்படுவதற்காக காத்து கொண்டிருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் ஏன் நாமே அழைப்பு விடுக்கிறவர்களாக மாறக்கூடாது? யாரோ ஒருவர் உங்களை உணவருந்து அழைப்பார் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்க தேவையில்லை. நீங்கள் மற்றவர்களை அழையுங்கள். நீங்கள் நெடுங்காலம் தனிமையை உணர்ந்தவர் என்றால், ஒருவேளை நீங்கள் பெரும் உத்வேகத்தோடு எழுந்து உங்களுக்கான வாழ்க்கையை உருவாக்க வேண்டியது அவசியமாயிருக்கலாம். நீங்கள் மற்றவர்களை தேற்ற முடியும். பேரின்ப சொற்பொழிவு அல்லது மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்னார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று. அதை பற்றி யோசித்தால் அது மெய்யாகவே தனித்துவமான ஒரு வகை வேத பகுதியாயிருக்கிறது. ஆக தேவனின் தேற்றறிவு விவரிக்க இயலாத அளவுக்கு நன்மையானதாய் இருக்க வேண்டும். எவ்வளவு என்றால், அவ்வாறுதலை உங்கள் வாழ்வில் அனுபவிக்க ஏதுவாகும்படியாவது ஏதோ ஒரு வகையில் துயரப்படுவது என்பது உண்மையில் மதிப்பு வாய்ந்த ஒன்றாயிருக்கிறது. எந்த ஒரு நபராலும் தர முடியாத ஒரு ஆறுதலை தேவனால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆக தற்போது உங்கள் உணர்வு நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஒரு சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது என்றும், நன்மையானவைகள் உங்களுக்கு நடக்கப் போகின்றன என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதோடு ஆக்கப்பூர்வமான மனப்பான்மையோடு இருங்கள். அது சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் அது உண்மையில் அப்படி இல்லை. நீண்ட காலமாக உங்களை பற்றிய நீங்கள் வருந்திக் கொண்டிருந்தால் அது மெய்யாகவே உங்கள் வாழ்வில் ஒரு பெரும் பிரச்சனையாகிவிடும். நீங்கள் வருந்திக் கொண்டே இருப்பதற்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து நீங்கள் அதே உணர்வில் வெகு காலம் கிடப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் தேவன் நல்லவர். சாத்தான் தீமைக்கென்று கொண்டு வந்த எதையும் பயன்படுத்தி நன்மையாக மாற்றிவிடுவார். அதை ஆதியாகமம் 50:20 சொல்கிறது. ரோமர் 8:28 கூறப்பட்டுள்ளது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இப்போது ரோமர் 4:18-21 பார்ப்போம். அநேகமாக இது உங்களுக்கு பரிச்சயமாயிருக்கலாம், இல்லாவிட்டால் கவனியுங்கள். ஆபிரகாம் தன் தகப்பன் வீட்டையும் அவனுக்கு அறிமுகமான அனைத்தையும், நண்பர்கள் அனைவரையும், அவன் பழகி வந்திருந்த அனைத்தையும் விட்டுவிட்டு வருமாறு அழைக்கப்பட்ட ஒருவனாயிருந்தான். தேவன் அவனிடம், புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். சரி, தேவன் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? ஏனென்றால் தாம் உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒருவரை தேடிக்கொண்டிருந்தார். விசுவாசம் கொள்ளக்கூடிய ஒருவரை தாம் உடன்படிக்கையில் பிரவேசிக்கும் அளவு
தம்மை நம்பக்கூடிய ஒருவரை எதிர்பார்த்தார். நம்மை நம்மை நம்பக்கூடிய ஒருவரை. சரியா? ஆபிரகாம் வாழ்ந்து வந்த சூழ்நிலையில் அது நிகழ முடியாத ஒன்று. காரணம், அவர் விக்கிரகங்களை ஆராதிப்போர் மத்தியில் வாழ்ந்து வந்தார். ஆகவே தேவன் சொன்னார், நீ அங்கிருந்து வெளியேற வேண்டும். சில சமயம் நம் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட நாம் சிலவற்றை விட்டு விலக வேண்டி இருக்கும். அவர் அதை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. தேவன் சொல்கிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அதன் பின்பு அவர் ஒரு குழந்தையை பெறுவார் என்று தேவன் வாக்களித்தார். ஆனால் காலங்கள் கடந்தன. ஆபிரகாமுக்கு 100 வயதும் சாராள் 90களிலும் இருக்கும்போது இருவரும் குழந்தை பெறும் வயதை கடந்து வெகு காலம் சென்ற பின்பும் தேவன் சொன்னார், உன் கர்ப்ப பிறப்பாகவே இருக்கும் ஒரு குழந்தையை உனக்கு நான் தருவேன். வேதம் சொல்கிறது, நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை. நம்பிக்கைக்கு ஏதுவான அனைத்தும் போன பின்பும் ஆபிரகாம் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதை என்று நீங்கள் செய்வீர்களா? இயற்கையில் நடக்கும் என்று நம்ப ஒரு காரணமும் உங்களுக்கு இல்லை என்றால், நம்பிக்கையுடைய சிறைகளாகி நீங்கள் நம்பிக்கையோடே விசுவாசிப்பீர்களா? தற்போது நீங்கள் எவ்வளவுதான் காயப்பட்டிருந்தாலும் விசுவாச கண்களால் நம்பிக்கை கொள்வதற்கு உங்களால் இந்த சமயத்தில் முடியுமா? நீங்கள் நல்லவர் என்பதால் அல்ல, ஆனால் தேவன் நல்லவர் என்பதால். நன்மையானவை எனக்கு நிகழப்போகின்றன என்று நம்புவீர்களா? அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், சந்தேகமும் அவிசுவாசமும் தன்னை விழத்தாட்ட அவன் விடவில்லை. ஆனால் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவையெல்லாம் எத்தனை அருமையான வேத பகுதிகள்! உங்கள் வாழ்வை குறித்த தேவனுடைய திட்டங்கள் தற்சமயம் கிரியை செய்வது போல் உங்களுக்கு தோன்றாத காரணத்தால் சாத்தான் அவற்றை கொள்ளையாட நீங்கள் விட்டுவிடாதிருங்கள். ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்ற நாம் அனைவருமே பெரும்பாலான சமயங்களில் அவை ஒருபோதும் நிறைவேறுவதற்கான சாத்தியமே இல்லை என்பது போல் தோன்றும் காலகட்டத்தை தான் கடந்து செல்கிறோம். இவ்வாரத்தில் எனக்கு ஒரு சம்பவம் நேரிட்டது. அதாவது, ஒரு சூழ்நிலையில் தேவன் இடைபட வேண்டியது எனக்கு அவசியமாக இருந்தது. சொல்லப்போனால், நான் இப்போதும் என் தலையை உதறிக்கொண்டு தேவன் அதை செய்தார் என்று நினைக்கிறேன். அதாவது, அவர் இடைப்பட்டு முழுமையாக ஒரு சிறிதும் நம்பிக்கைக்கு இடமில்லாதது போல தோன்றிய ஒரு சூழ்நிலையில் உதவினார். மேலும் நான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டதை அவர் எனக்கு செய்ய முடியும் என்று நம்புவதற்கான எந்த ஒரு சாத்தியமும் எனக்கு கடந்த கால அனுபவங்களில் இருந்து இல்லை. ஆனால் நான் அதை விசுவாசத்தில் கேட்டு முழு நிச்சயமாயிருந்தேன். தேவன் ஒரு மாற்றத்தை, திருப்புமுனையை, விடுதலையை ஏற்படுத்தினார். தனிமை பல்வேறு விதங்களிலும் துயரங்களிலும் வெளிப்படக்கூடும். தனிமை ஒரு உள்மனவலியாகவும் ஒரு வெற்றிடமாகவும் உங்கள் வாழ்வில் காணப்படுகிறது. தனிமையை உணர்பவர் தம் வாழ்வில் ஆழ்ந்த ஒரு வெறுமையை உணர்வார்கள். அன்புக்காக ஒரு ஏக்கத்தை நீங்கள் உணரக்கூடும். இங்கே நான் உங்களை எச்சரிக்க விரும்புகிறேன். நீங்கள் அன்பிற்காக இயங்கும்போது, அதை பற்றி மிக பதற்றத்தோடு இருக்கும்போது, உங்களுக்கு தேவையான ஆறுதலை தேடி எல்லா தவறான இடங்களிலும் தேடி தேடி அலைந்து தெரியாதீர்கள். பதற்றமான மக்கள் பதற்றமானவைகளையே செய்கிறார்கள். நான் 18 வயதாக இருந்தபோது திருமணம் புரிந்தேன். காரணம், என்னை பல்லாண்டுகளாக பாலியல் ரீதியாய் தவறாக நடத்தி வந்த என் தந்தையின் வீட்டை விட்டு நான் வெளியேறிவிட்டேன். அதோடு என்னை ஒருபோதும் யாரும் விரும்ப மாட்டார்கள் என்று நினைத்தேன். முதலாக என்னை ஒரு மனிதன் விரும்புவதாக தோன்றிய போது அதை திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பாக நான் பற்றிக்கொண்டேன். ஒன்று தெரியுமா, அது ஒரு 5 ஆண்டு கால கொடுங்கனவு. அது எனக்கு செய்ததெல்லாம் ஏற்கனவே நான் அடைந்த 18 ஆண்டுகால வேதனையோடு மேலும் ஒரு 5 ஆண்டுகளை கூட்டியதுதான். பதற்றமான மக்கள் பதற்றமானவைகளை செய்கின்றார்கள். ஆனால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு ஆறுதல் தேவை. நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு அன்பு தேவை என்றால் அதை தேடி எல்லா தவறான இடங்களிலும் அலையாதீர்கள். தேவனுக்காக காத்திருங்கள். அவரிடம் உங்கள் வாழ்வுக்கான நல்ல திட்டம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது பிசாசிடமிருந்து வரும் பொய். நீங்கள் சுவாசித்தால் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் உங்களை பூமியில் விட்டு வைத்திருந்தால் உங்களுக்காக அவரிடம் ஒரு நோக்கம் உண்டு. எபேசியர் 5:15 வேதம் சொல்கிறது, நீங்கள் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பாருங்கள். தேவன் எனக்கு ஒரு நோக்கத்தை அளிக்கும்படி காத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். அவர் உங்களுக்கு ஒன்றை தெரிவிக்கவில்லை என்றால் நீங்கள் தேடி கண்டுபிடியுங்கள். சில வேறுபட்ட காரியங்களை முயற்சித்து எது ஒத்து வரும் என்று பாருங்கள். ஒரு புத்தாடை வாங்க சென்றால் உங்களுக்கு சரியானது ஒன்று அமையும் வரை வேறுபட்ட பலவற்றை முயற்சிப்பது இல்லையா? அதை போல நீங்கள் அதை வாழ்வாதாரமாகவோ ஊழியமாகவோ எடுத்து செய்யலாம். நான் எப்போதும் கேலியாக இப்படி சொல்வேன், நான் சிறுவர் பள்ளியில் பணியாற்ற முயற்சித்தேன். சிறுவர் ஊழியம் செய்ய பார்த்தேன். ஆனால் அது ஒத்துவரவில்லை. நான் அதற்கு அழைக்கப்படவில்லை என்பதை அறிய எனக்கும் சிறுவர்களுக்கும் வெகு காலமாகவில்லை. நான் தெரு பிரசங்கத்தை முயற்சித்தேன். அதுவும் ஒத்துவரவில்லை. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் நான் போதிக்க தொடங்கிய போதோ, ஆஹா, அது மிக சரியானதாக இருந்தது. சில சமயம் உங்களுக்கு ஏற்றது எது என்று கண்டறியும் வரை நீங்கள் சில முறை தோல்வியடையவும் ஆயத்தமாக இருக்க வேண்டி இருக்கும்.
எனவே தெளிவின்றி சும்மா உட்கார்ந்து ஏதாவது நடக்கும் என்று காத்திருக்காமல் ஒரு நோக்கத்தை கண்டறியுங்கள். மன அழுத்தமும் கூட தனிமையின் ஒரு பக்க விளைவுதான். நாம் அனைவருமே அவ்வப்போது சோர்வை உணர்கிறோம் என்பது உண்மையே. அப்படி உணரத் தொடங்கும் போதே மேலும் மேலும் சோர்வில் அமிழ்ந்து கொண்டே போய் உண்மையிலேயே திடீரென மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாவதை காணும் வரை விட்டுவிடாதபடிக்கு நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். தாவீது ஒருமுறை மன அழுத்தத்திற்குள்ளாகி தனக்குத்தானே பேசிக்கொண்டான். உண்மையில் ஒரு முறைக்கு அதிகமாகவே அப்படி உணர்ந்தான். ஆனால் அவன் சொன்னான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? தேவன் மீது விசுவாசம் கொள். அதோடு கடந்த காலத்தில் தேவன் செய்த நன்மையானவர்களை நினைத்துப் பார்த்தான். தற்போது நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் அல்லது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட இருக்கலாம். அன்புள்ள ஒருவரை எழுந்து தனிமையாய் இருக்கலாம். இதற்கு மேல் முடியாது என்றும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், என் வாழ்வில் எனக்கு எத்தனை மோசமாக துன்பமடைந்த தருணங்கள் வந்துள்ளன என்றால் உண்மையாகவே நான் செய்யக்கூடியது என்னவென்று உணர்ந்த பிறகு படுக்கை விட்டு எழுந்து நான் செல்ல வேண்டிய எங்காவது ஒரு இடத்திற்கு தேவன் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையில் தயாராக நிற்பதுதான். அது எவ்வளவுதான் மோசமாக தோன்றினாலும் அது இறுதியானது அல்ல. உங்கள் அனைவருக்குமே இது ஒரு புத்தம்பதிய தொடக்கமாக இருக்கலாம். நீங்கள் தேவனை விசுவாசித்து நன்மையானவைகள் உங்களுக்கு நடக்கக்கூடும் என்று நம்ப வேண்டும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? தேவன் மீது விசுவாசம் கொள். வேதத்தில் எல்லா வகையான மக்களும் இருந்தார்கள். இந்த மக்களைத்தான் நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த புத்தகம் எந்த இக்கட்டுகளையும் கடந்து செல்லாத, இன்னும் சொல்வதென்றால் பிறக்கும்போதே எல்லா சிறப்புகளோடும் தோன்றிய பரிபூரண நீதிமான்களால் நிரம்பியதல்ல. இந்த மக்கள் தங்கள் வாழ்வில் காயமடைந்தவர்கள். அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது உண்டு. அவர்கள் தேவனை நம்பினார்கள். தேவனின் வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தார்கள். அவர்கள் நம்புவதற்கு ஏதுமில்லாத போதும் நம்பினார்கள். அவர்கள் பெரிய பலத்த காரியங்கள் தங்கள் மூலமாக நடப்பதை கண்டார்கள். தாவீது ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டவன். ஆனால் பல்லாண்டுகளாக சவுலுக்கு பயந்து குகைகளில் ஒளிந்து வாழ நேர்ந்தது. கண்டிப்பாக அவன் ராஜாவாக போவதாக அப்போது தோன்றவே இல்லை. ஆனால் சர்வ நிச்சயமாக அவன் ராஜாவானான். ஏற்கனவே நான் உங்களிடம் ஆபிரகாமை பற்றியும் தேவன் அவரிடம் அனைத்தையும் உன் பிறகாலை விட்டுவிட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்ற போது அவர் எத்தனை தனிமையை உணர்ந்திருக்கிறார் என்றும் கூறினேன். ஆனால் அவர் போக வேண்டியிருந்தது. நான் பணியாற்றிக் கொண்டிருந்த சபையை விட்டு வெளியேறி வருமாறு தேவன் என்னை அழைத்து உன் ஊழியத்தை வடக்கு தெற்கு கிழக்கு மேற்காக கொண்டு செல் என்ற போது நான் அந்த சபை கட்டிடத்தை விட்டு வெளியேறி நடந்த நாளை நினைக்கிறேன். என்னிடம் ஒரு கணக்கிடும் கருவியும் என் மேஜையில் பொருட்கள் அடங்கி ஒரு டப்பாவும் இருந்தன. என் மனதின் ஒரு பகுதியில் வெகு உற்சாகமாயும் மறுபகுதியிலோ மிக தனிமையாயும் நான் உணர்ந்தேன். வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கில் என்னை யாருக்குமே தெரியாது. அத்துடன் அந்நிலையில் யாரும் கண்டுகொள்ளவும் இல்லை. ஆனால் நான் பயத்தினால் அங்கேயே நீடித்திருந்தாலோ, தேவன் என் இருதயத்தில் பேசியதை பின்பற்றாமல் இருந்திருந்தாலோ என்னவாகியிருக்கும்? அதன் பின்பு நான் பல்லாண்டுகளை தனிமையில் கடந்து சென்றேன். காரணம், எப்போதும் மக்களால் நிரம்பியிருந்த என் வாழ்க்கை அப்போது அப்படி இல்லை. தேவன் உங்களை ஒரு மேலான நோக்கத்திற்காக அழைத்தால் நீங்கள் சிறிது காலம் தனிமையில் கடந்து செல்ல வேண்டியிருக்கலாம். நான் என் வாழ்வில் அனுபவித்த அநேக காரியங்கள் வசனத்தை உங்களோடு மனதிற்கத்தோடு பகிர்ந்து கொள்ள ஏதுவாகும்படி தேவன் விரும்பினார் என்பதை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் அனுமதிக்கப்படவில்லை என்று நான் நம்புகிறேன். மேலும் வசனம் என்ன சொல்கிறது என்று வெறும் கோட்பாட்டு ரீதியாக விளக்கி சொல்வது அல்ல, ஆனால் நான் அதை வாழ்ந்து பார்த்திருக்கின்றேன், அது கிரியை செய்கிறது என்று நான் அறிந்ததை உங்களுக்கு சொல்வதே அவற்றின் நோக்கம். தேவனின் வாக்குத்தத்தங்கள் யாவும் உண்மையும் சத்தியமானவை, மேலும் அவற்றை விசுவாசிப்போர் யாவருக்கும் அவை உரியவை. தேவன் பட்சபாதம் பார்ப்பதில்லை. அனைவருமே அவருக்கு உகந்தவர்கள். நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர், என்னை அவருக்கு பிடிக்கும். அவர் உங்கள் வாழ்வை குறித்த நல்ல திட்டம் வைத்திருக்கிறார். வேதம் அநேக மக்களால் நிரம்பியது. எஸ்தரை பற்றி என்ன? அவள் செய்யும்படி அழைக்கப்பட்ட காரியம் அவளை கொன்றிருக்கவே கூடும். அவள் ராஜ அரண்மனையின் உள்முற்றத்திலே பிரவேசிக்கும்படி சொல்லப்பட்டாள். அது ஒரு யூத இளம்பெண்ணுக்கு துன்பகரமான முடிவை தரக்கூடியதாகும். அதாவது அவர்கள் பாலியல் ரீதியாக மிக கடுமையான விதிமுறைகளை பின்பற்றினார்கள். அவளோ தன் இனத்தாரை காப்பாற்றுகிற ஸ்தானத்தில் தன்னையே நிறுத்திக் கொள்ளப் போகும்படி அழைத்து அனுப்பப்பட்டாள். ஆனால் தன் வாழ்வில் நிகழ்ந்த அற்புதத்தை அடைய பெறுவதற்கு அவள் அபாயத்திற்கு துணிய வேண்டியிருந்தது. அவளுக்கென்று இருந்தவற்றை அவள் விட்டுவிட்டு என்ன நிகழும் என்பதை பற்றி சரியாக அறியக்கூட முடியாத ஒன்றிற்கு அவள் போக வேண்டியிருந்தது. பிள்ளையற்றிருந்தவளான அன்னாளை பற்றி என்ன? ஒருபோதும் குழந்தை பெற்றுக்கொள்ளவே முடியாத மக்கள் பிள்ளைகள் பெற மிக இயக்கத்தோடு விரும்பியும் அவர்களுக்கு அநேக கருச்செறிவுகள் ஏற்பட்டிருக்கும். துள்ளி மகிழும் தங்கள் சிறு குழந்தைகளோடு இருக்கும் மற்றவர்களிடையே அவர்கள் நடமாடும் போது அவர்களின் உணர்வுகள் எப்படி இருக்கும்? சரி, அன்னாள் அவ்வழியே செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் தேவன் அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த மகனை கர்த்தருக்கே கொடுக்கும்படி சொன்னார். அதற்கு பிறகு அவர் அவளுக்கு மேலும் மேலும் குழந்தைகளை கொடுத்தார். மோசே தனிமையுற வேண்டியிருந்தது. அவன் அரண்மனையிலேயே வளர்ந்தான். அவன் விரும்பக்கூடிய அனைத்துமே அவனுக்கு கிடைத்தன.
ஆனால் உண்மையில் தான் ஒரு இஸ்ரவேலன் என்றும் இஸ்ரவேலர்கள் எகிப்திய அடிமைத்தனத்தில் மிகவும் ஒடுக்கப்படுகிறார்கள் என்றும் அவன் அறிந்தான். அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்குள் எழுந்தது. அவர்களை விடுவிக்க தேவன் தன்னை அழைக்கிறார் என்று உணர்ந்தான். ஆகவே அவர்களுக்கு உதவ முயற்சி செய்ய தொடங்கினான். ஆனால் மகிழ்வதற்கு பதிலாக அவர்கள் அவனுக்கு எதிராக திரும்பினார்கள். அவனோ கடைசியில் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் விடப்பட்டான். தேவன் அவனை அழைக்கிறார். மக்களுக்கு உதவும்படி ஒரு கனவை தேவன் அவன் இதயத்தில் வைக்கிறார். ஆனால் அவனோ கடைசியில் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் கிடக்கிறான். அது என்னவென்று சொல்வது? அவன் செய்யும்படி தேவன் அழைத்தவற்றுக்கு அங்கேதான் அவன் பயிற்சி எடுத்துக்கொண்டான். நாம் இதை மறந்து விடுகிறோம். சில வேளை நாம் ஒன்றை செய்யும்படி தேவன் அழைக்கிறார், அதை அவசரமாக ஓடி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். இல்லை, உங்களுக்கு அனுபவம் தேவை. மக்கள் அனுபவம் பெற்றிருக்க தேவன் விரும்புகிறார். நீங்கள் தற்சமயம் கடந்து செல்லும் பாதையை எல்லாவற்றுக்கும் இதுதான் முடிவென்று அது உங்களை விழுங்கி போட நீங்கள் விட்டுவிடலாம். கடைசியாக ஒரு கசப்பான மனநிலையோடு உங்களுக்கு நீங்களே வருந்திக் கொண்டு எப்போதும் சண்டையிடும் முகாந்திரத்தோடு உங்களது வாழ்வு கெட்டதற்கு அனைவரையும் குறை கூறலாம். அல்லது நீங்கள் இப்படி தீர்மானிக்கலாம், இது என்னை புடமிடும்படி நான் மாற்றப் போகிறேன். தற்போது நான் போகும் இந்த வேதனையின் பாதையை தேவன் எடுத்து என் வாழ்வில் வேறு யாருக்காவது உதவ அதை பயன்படுத்தட்டும் என்று. யோசேப்பு இதில் மற்றொருவன். யோசேப்பை பற்றி நாம் பேசுவோமானால், இன்று இங்கே எனக்கு இருக்கும் மீதியான எல்லா நேரமும் அதில் போய்விடும். இதோ கனவுடன் இருந்த ஒரு இளைஞன். அந்த கனவின் அர்த்தத்தை கூட அவன் அறிந்திருக்கவில்லை. அவனது சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டு அடிமை வியாபாரிகளிடம் அவனை விற்று போட்டு அவன் தந்தையிடம் அவனை ஒரு மிருகம் கொன்றதாக கூறினார்கள். அவன் சென்ற இடங்களிலெல்லாம் சரியானதை செய்தான், ஆனால் தவறான தீர்ப்பை அடைந்தான். அவன் சென்ற இடங்களிலெல்லாம் சரியானதை செய்வான், ஆனால் தவறான தீர்ப்பை கிடைத்தது. ஆனால் சரியான நேரத்தில் அதேதான் சரியான நேரத்தில் பயிற்சி முடிவடைந்தது. இது பதவி உயர்வுக்கான நேரம் என்று தேவன் சொல்லுகிற நேரம் வருகிறது. பெரும்பாலும் உங்களில் அநேகர் விட்டுச் செல்லவோ விட்டுவிடவோ விரும்பவில்லை. நம் வாழ்வின் நெருக்கங்கள் நம்மை தீர்மானங்களை எடுக்க வைக்கின்றன. நீங்கள் இப்போது மேல் நோக்கி செல்லலாம் அல்லது கீழ்நோக்கி செல்லலாம். நீங்கள் முன்னோக்கி செல்லலாம் அல்லது பின்னோக்கி செல்லலாம். நீங்கள் கடந்து செல்லும் வழி உங்களை புடமிட விடலாம் அல்லது கசப்புற விடலாம். இன்று இதை தேவன் என் இருதயத்தில் ஏன் வைத்தார் என்பதற்கான காரணங்களில் முதலாவது இது என்று நான் நம்புகிறேன். அதாவது வாழ்வில் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொண்டு வருவதற்குத்தான். மேலும் நீங்கள் உண்மையில் மிக கடினமான ஒரு காலத்தின் வழியே சென்று கொண்டிருக்கிறீர்கள். இப்போதே நீங்கள் ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று உங்களை தூண்டுவதே இன்னொரு காரணம் என்று நான் நினைக்கின்றேன். உங்களில் அநேகர் முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீர்கள். யாரையோ வெறுப்பதை தொடர்வதா, அவர்களை மன்னித்து விடுவதா என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். வாழ்க்கை எப்படி மாற்றமடையும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அப்படி மாறாமல் போனதற்காக தேவனிடத்தில் கசப்புடன் இருப்பதோ விசுவாசத்தில் தொடர்வதோ என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். குறிப்பிட்ட சில காரியங்கள் ஏன் உங்களுக்கு நேரிட்டன என்பது உங்களுக்கு புரியவில்லை என்றாலும் தேவன் நல்லவர் என்பதன் மீது நம்பிக்கை வைத்து அவர் அதை எடுத்து அதை நன்மைக்கு எதுவாக மாற்ற வல்லவர் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் நெருக்கடியான கட்டத்தில் இருந்தாலும் ஒரு முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறீர்கள். ஒன்று தெரியுமா? தேவனையும் அவருடைய வழிகளையும் சார்ந்து கொண்டு நீங்கள் சரியான தீர்மானங்களை எடுப்பீர்களானால் நீங்கள் அதிசயப்பட்டு பூரித்து வாய் பிளந்து நிற்கும் அளவிற்கு வியக்கத்தக்க அற்புதமானவைகளை உங்கள் வாழ்வில் அவர் செய்வார். எனவே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். இன்று காலை நான் என் கணவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். நாங்கள் இருவரும் 45 வருடங்களுக்கு முன் எங்கள் நிலை குறித்து சிறிது உரையாடினோம். மிகப்பெரிய பல பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்ததையும் இப்போது எங்கே நிற்கிறோம் என்பதை பற்றி, அதை எப்படி செய்வது, எப்படி சொல்வது, தேவன் சொன்னதை இன்றும் நினைக்கிறேன். அவர் சொன்னார், நீ மட்டும் என்னை விசுவாசித்தால் ஒரு நாள், நீ மட்டும் தொடர்ந்து நம்பினால் ஒரு நாள், ஆம் அந்த ஒரு நாளில் இன்று நான் வாழ்கிறேன். நீங்களும் கூட தேவனை விட்டு விலகாமல் இருந்தால் அந்த நாளை காண்பீர்கள். இன்று யாராவது உற்சாகப்பட நான் விரும்புகிறேன். உண்மை என்னவென்றால் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சி உண்மையில் என்னை என்று உற்சாகப்படுத்தியது என்பீர்களானால் அது எனக்கு இன்னும் நன்றாக இருக்கும். நீங்கள் துயரத்தினாலும் தனிமையினாலும் மூழ்கடிக்கப்படாமல் மாறாக மறுகரைக்கு வெற்றியின் பக்கமாக முற்றிலும் உங்களை வழிநடத்த உதவும்படியாக சில செய்திகளை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகின்றோம். எரேமியா 29:11 அற்புதமான வேத பகுதி. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் உங்களுக்குத்தான். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சங்கீதம் 27:14 நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் கர்த்தருக்கு காத்திரு, திடமனதும் தைரியமும் கொண்டிரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். ஆம், நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் கர்த்தருக்கே காத்திரு. அன்பானவர்களே,
தற்போது நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கும் வழியே நீங்கள் துயரப்பட்டுக் கொண்டிருந்தால் அது இயற்கையானதுதான். துன்பப்பாதையை கடப்பதென்பது உங்களுக்கு தேவையான ஒரு செயல்முறைதான். இல்லாவிட்டால் அது உண்மையில் உங்களுக்கு கேடாகவும் ஆரோக்கியமற்றதாகவும் மாறிவிடும். ஆனால் துயரப்படுவதற்கும் ஒரு துயரத்தின் ஆவி உங்கள் வாழ்க்கையை விழுங்கிப் போட விட்டுவிடுவதற்கும் வித்தியாசம் உள்ளது. துயரம் எனும் வார்த்தை ஓர் இழப்பு அல்லது ஆழமான விசனத்தினால் உண்டாகும் ஆழ்ந்த மனவேதனையை குறிக்கும். ஆனால் நான் முன்பே சொன்னது போல் இழப்பென்பது மீண்டும் தொடங்கும் ஒரு புள்ளியாக இருக்கலாம். அது முடிவாக இருக்க வேண்டியது இல்லை. ஒரு காரியம் முடிகிறது, ஆனால் அது மற்றொன்றின் தொடக்கமும் ஆரம்பமுமாய் இருக்கிறது. துயரப்படுதலை ஒரு செயல்முறையாக கொண்டு அதே நேரத்தில் தேவன் நம் வாழ்விற்காக கொண்டுள்ள நன்மையை தேடி செல்ல வேண்டும். உங்களுக்காக வர இருக்கும் கொடுமையான பதார்த்தங்கள் தேவன் வசம் உள்ளன. நடைமுறைப்படி துயரத்தில் படிநிலைகள் உள்ளன. அவற்றை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. முதலாவதாக அதிர்ச்சி. மெய்யாகவே சோகமான ஒரு சம்பவம் ஒருவேளை நேற்று உங்களுக்கு நடந்திருந்தால் இன்று நீங்கள் அதிர்ச்சியில் இருப்பீர்கள். ஆனால் அதில் ஒரு நன்மை இருப்பதை அறியுங்கள். காரணம், அது உங்கள் காரில் உள்ள அதிர்ச்சி தாங்கி போல் இயங்குகிறது. ஒரு பள்ளத்தில் ஈடுபடும்போது உங்களுக்கு காயம் ஏற்படவில்லை, ஏனென்றால் அதிர்ச்சி தாங்கிகள் உங்களுக்கு இருக்கின்றன. இன்று காலை நான் குண்டு துளைக்காத உள்ளாடைகள் அணியும் காவல்துறையினரை பற்றி யோசித்து பார்த்தேன். இதை அறியுங்கள், அவர்கள் வலியை உணரத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு பெரிய காயங்கள் ஏற்படலாம், அவர்களுக்கு விலா எலும்பு கூட உடையலாம். ஆனால் அது அவர்களை கொல்வதில்லை. அவர்கள் அதிலிருந்து மீண்டு விடுவார்கள். நமக்கும் வாழ்வில் அதிர்ச்சி தாங்கிகள் உள்ளன. நீங்கள் கடந்து செல்லக்கூடிய இயற்கையான ஆரோக்கியமான துயரப்படுதல் எனும் துயரத்தின் ஒரு படிநிலை உண்டு. அதற்கு உடன்படாத ஒரு படிநிலையும் உண்டு. நாம் அதை சந்திக்க விரும்புவதில்லை, நாம் அதை மேற்கொள்ள விரும்புவதில்லை. உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விலகி ஓடுவது ஒருபோதும், நீங்கள் எதிலிருந்து ஓடினாலும் அது உங்களை எப்போதும் துரத்தி வரும். காரியங்களை எதிர்கொள்வதற்கான ஒரு நேரம் உங்களுக்கு வருகிறது. நான் இப்படி சொல்ல வேண்டியதற்கான ஒரு நேரமும் வந்தது. அதாவது, ஜாய்ஸ், உன் பெற்றோர் உன்னை நேசிக்கவில்லை. உன்னை எப்படி நேசிப்பதென்று அவர்கள் அறியவில்லை. எது எப்படி என அறியாத வகையிலேயே அவர்கள் வளர்க்கப்பட்டிருந்தார்கள். உண்மையில் பெற்றோராக இருந்து அவர்கள் எதையும் சாதிக்கவில்லை. வன்முறைக்காளான ஒரு குழந்தை நீ. உன் குழந்தை பருவத்தையே நீ இழந்து விட்டாய். நீ திரும்பவும் போய் அதை பெற முடியாது. உனக்கு நிகழ்ந்தவற்றை உனக்கு நிகழாதவை போல் ஆக்க உன்னால் முடியாது. நீ செய்ய ஒரு தெரிவு உண்டு. இதை எடுத்து பயன்படுத்தி அதை நன்மையானதொன்றாக மாற்றும்படி நீ என்னிடம் கேட்கலாம், அல்லது நீ தொடர்ந்து கசப்பினாலும் வெறுப்பினாலும் நிரம்பியிருக்கலாம். நான் முன்பே கூறியது போல் உங்களில் சிலர் என்று முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறீர்கள். அதை நான் அறிவேன், முற்றிலும் அறிவேன். நான் தீர்க்க தரிசனமாக பேசுவதை பெரிதும் உணர்கிறேன். இதுவே நீங்கள் தேவனோடு தொடர்ந்து செல்லவும் அவர் வழிகளிலேயே அனைத்தையும் செய்யவும் தீர்மானிக்க வேண்டிய நேரம். இன்றே மன்னிக்கிறதற்கு தீர்மானிக்கும் நாள். இன்றே நன்மையானவைகள் உங்களுக்கு நடக்கக்கூடும் என நம்பிக்கையால் நிரம்பி விசுவாசிக்கும் நாள். உங்கள் வேதனையை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். தயவு செய்து அதை உணர்ந்து அதை கடந்து செல்லுங்கள். கோபம் துயரம் நம்மில் இருப்பதன் மற்றொரு அறிகுறி. தேவனிடம் கோபம். ஏன் தேவனே, ஏன்? எனக்கு புரியவில்லை. நான் எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்தேன். இப்போது எனக்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். சாத்தானிடம் கோபம். ஏன் இப்படி செய்தாய்? சரியான ஆத்திரம். காரணம், அவன் உங்களை தாக்கி வந்திருக்கிறான். அதோடு அவன் ஜெயித்து விட்டது போல் தோன்றுகிறது. உங்களுக்கு தெரியுமா, ரோமர் 12:21 சொல்கிறது, நாம் தீமையை நன்மையினாலே வெல்ல முடியும். இச்செய்தியின் மற்ற பகுதிகளில் நான் உங்களிடம் குறிப்பிட்டுள்ளது போல் உங்களால் முடிந்த அனைவருக்கும் எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ, எவ்வளவு காலம் செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மை செய்யுங்கள். அதுதான் ஆவிக்குரிய யுத்தத்தின் உச்சபட்ச அடையாளம். மன அழுத்தம் என்பது உங்கள் வாழ்வில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கும் காரியத்தின் விளைவு. அது ஓரளவுக்கு உங்களிடம் காணப்படுவது இயற்கையே. ஆனால் அது உங்களை அமிழ்த்தி போட எந்த காலத்திலும் விட்டுவிடாதிருங்கள். இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.